So he kids. பொறாமைக்கார மரமும் அப்பாவி ரோஜா செடியும். ரோஜா செடியில் பூ ஒன்று அழகாக மலர்ந்துள்ளது. மீன்கள் ரோஜா பூவின் அழகை பார்த்து வியக்கின்றன. ஆமை மெதுவாக ரோஜா செடியின் அருகில் வந்து பார்க்கிறது. தவளை ரோஜா பூவை பார்த்து சந்தோஷமாக கத்துகிறது. பார்த்தீங்களா, அந்த சின்ன செடியில் எவ்வளவு அழகா பூ பூத்திருக்கு. ஆமா, அந்த நிறம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி நண்பர்களே. எல்லோரும் இந்த சின்ன பூவைத்தான் புகழ்றாங்க. என் உயரத்தை யாருமே மதிக்க மாட்றாங்களே. என் நிழல் இருந்துகிட்டு என்னையே ஒருத்தரும் கண்டுக்க மாட்றாங்களே. எனக்கு ரொம்ப கோபமா வருது. மரத்தில் சில இலைகள் வாடி போயிருக்கின்றன. ரோஜா செடி மலர்ந்து சிரித்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சின்ன செடி மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நான் இவ்வளோ பெரியவனா இருந்தும் என் மேல ஒருத்தரும் அன்பு காட்ட மாட்றாங்க. ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க பெரியண்ணா? உங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன செடி. எல்லோரும் உன்னைத்தான் பார்க்கறாங்க. உன் பூவைத்தான் புகழ்றாங்க. என்னை யாருக்கும் பிடிக்கல. அப்படி நினைக்காதீங்க பெரியண்ணா. நீங்க எவ்வளவு பெரிய நிழல் தரீங்க தெரியுமா? வெயில்ல வரவங்க எல்லாரும் உங்க நிழல்ல தானே இழப்பாடுறாங்க. குளத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க கிளைகள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. நீங்க இல்லைன்னா இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்காது. ஆஹா, இந்த மரத்தோட நிழல் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. வெயில்ல நடந்து வந்த களைப்பே போயிடுச்சு. என் நிழலை இவங்க விரும்புகிறாங்களா? பார்த்தீங்களா பெரியண்ணா, உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. உங்க நிழல் நிறைய பேருக்கு உதவியா இருக்கு. என் பூ பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா நீங்க தான் இந்த இடத்துக்கே அழகு. குளத்தில் இருந்த ஆமை மெதுவாக மரத்தின் வேரை தொட்டு செல்கிறது. இந்த பெரிய மரம் எவ்வளவு உறுதியா இருக்கு. இதுதான் இங்க இருக்க எல்லாருக்கும் பாதுகாப்பு. நாம 2 பேருமே இந்த இடத்துக்கு முக்கியம். ஆமாம் பெரியண்ணா, நாம எல்லோரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு சந்தோஷமா இருக்கணும். பொறாமைப்படக்கூடாது. நீ சொல்றது சரிதான் குட்டிச்செடி. என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை நினைச்சு பொறாமப்பட்டேன். பரவாயில்ல பெரியண்ணா, நாம இனிமே நல்ல நண்பர்களா இருப்போம். கதையின் கருத்து: பொறாமை ஒருபோதும் மகிழ்ச்சியை கொடுக்காது. மாறாக அது மன அமைதியை கெடுக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனித்துவமான திறமைகளும் அழகும் முக்கியத்துவமும் உண்டு. அதை உணர்ந்து மகிழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். Thank you for watching.